பார்ட் 2 ட்ரெண்டு போகுது நடக்குது இப்போ இந்தியாவில். ஸோ குஷி பார்ட் 2 பண்ணலாம் எனக்கு தோணுச்சு. அது யார் நடிக்கிறாங்களோ, விஜய் சார் பையனும் நடிக்கிறாரு, விஜய் சாரும் நடிக்கிறாரு, வேற யார் நடிச்சாலும் பார்ட் 2 போட்டாலே அதுக்கு ஒரு பிராண்டு. இப்போ எல்லாமே பார்ட் 2, ஹிந்தியில் எல்லாமே பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 2 போகுது. என் படங்கள் எல்லாமே மேபி ரன் 2, குஷி 2, கில்லி 2 எல்லாமே பார்ட் 2 எல்லாமே ஹிட் படங்களா நினைச்சோம். ஸோ அதில் மெயின் வந்து லவ் ஸ்டோரி என்டர்டைன்மெண்ட் குஷி பார்ட் 2 பண்ணலாம்னு இருக்கு. சூர்யா நினைச்சா மேபி பண்ணலாம். ஓகே, இந்த சந்தர்ப்பத்தில் ஏன்னா இந்த படம் முடிஞ்ச பிறகு சூர்யா என்ன பண்ணாருன்னா வைரமுத்து சாரி படம் போட்டு காமிச்சாரு. அப்போ ப்ரொடியூசர் ஃபோன் பண்ணி சொன்னார், அவர் எப்படி ஒரு சின்ன யுகோ ப்ராப்ளம், ஒரு தின் லைன் இவ்வளவு செலவு பண்ணி எப்படி ப்ரொடியூசர் எடுத்தாரு, முதல்ல அவர் தைரியத்துக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொன்னார். எனக்கு சூர்யா சொன்னார். ஸோ அந்த மாதிரி நம்ம காலகட்டத்தில் இந்த சப்ஜெக்ட் இந்த மாதிரி டைரக்டர் டிசைட் பண்ணா அதை நம்பி போறேன்னு சொல்லி இப்படி பண்ணியிருக்கோம். அது இது வரைக்கும் நீங்க ரசிகர் லெவல் வரைக்கும் இந்த படம் அமைஞ்சிருக்கு. அதுக்கு சூர்யாவுடைய உழைப்பு, அது இல்லாம அவர் என்ஜாய் பண்ணி பண்ணியிருக்காரு. சூர்யாவோட ஒரு மூமெண்ட், ஒரு இன்ச்சு, ஒரு எல்லாமே எனக்கு தெரியாது. ஸோ அது எல்லாமே இதுல தெரியுது. பார்ட் 2 பண்ண சூர்யா. இயக்குனர் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். மாலை வணக்கம்ங்க. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்பி உங்களை சந்திக்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலா ரீசெண்டா ரிலீஸ் இல்லாம இருந்தனால இப்ப இதே ஒரு சாக்கா வச்சு உங்களை எல்லாம் சந்திச்சல எனக்கு ஃபர்ஸ்ட் சந்தோஷம் அது எனக்கு முதல்ல. அப்புறம் நல்ல ஒரு மாலை. குஷி படத்துக்கு நீங்க பிரஸ்லேயே இவ்வளவு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னா தியேட்டர் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அதுவும் இன்னைக்கு இளைய தளபதியை திருப்பி பார்க்கறது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திருப்பி ரொம்ப ஏன்னா we are missing that space இல்ல. ரொம்ப ரொம்ப கியூட்டா, ரொம்ப அழகான ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஜோதிகா மேடம் அவங்களுமே சூப்பர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் திருப்பி நினைச்சு பார்க்கும்போது ஆக்சுவலா என்னன்னாங்க, ஒரு இந்த படத்தினுடைய கதையை நான் சொல்லும்பொழுது நான் ஒரு 2.5 மணி நேரம் சொல்லுவேன். நான் ரத்னம் சார் நான் தான் போனோம் விஜய் சாரை பார்க்கறதுக்கு. அப்போ நம்ம படம் சொல்லும்பொழுதே நம்ம மைண்ட்ல படத்தை பார்த்துடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீனை ஒன்றா ஷூட் பண்ணும்பொழுது நம்ம ஷூட் பண்ணி ஒரு சீனை வந்து நாங்கள் வந்து 1 lakh டைம் பார்ப்போம். ஏன்னா எடிட்டிங்ல, டிஸ்கஷன்ல, மியூசிக் டைரக்டருக்கு கதை சொல்லும் பொழுது, அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு கதை சொல்லும் பொழுது, டைரக்டர் அந்த சினிமோட்டோகிராஃபருக்கு கதை சொல்லும் பொழுது, ஃபைட் மாஸ்டருக்கு கதை சொல்லும் பொழுது, எடுத்த சீனை எடிட் பண்ணும்பொழுது, விஜயன் சாரோட உட்காந்து ரஷ் பார்க்கும்போது ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு சீனையும் நாங்கள் வந்து மிக்சிங் எல்லாத்துலேயும் பார்த்தோம். ஃபைனல் ட்ரிம்மிங், மிக்சிங் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 lakh டைம் வந்து ஒரு சீனை நாங்கள் கோத்ரூ பண்ணுறோம் அந்த மைண்டில். ஸோ அப்போ பார்த்து இருக்கும்பொழுது படம் ரிலீஸ் ஆகுறதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைரக்டருக்கு இந்த படம் வந்து என்னது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதுவே மறந்துடும். அந்த அளவுக்கு நாங்கள் நம்மாயிடுவோம். ஏன்னா ஒரு 100 தடவை பார்த்த ஒரு சீன்னால நம்மாயிடுவோம். அதனால அதுக்கப்புறம் தியேட்டர்ல ஆடியன்ஸோடு போய் ஆடியன்ஸ் ரசிக்கிறதும் கைத்தட்டுறதையும் பார்த்து பரவாயில்ல நம்ம நினைச்சது கரெக்டா இருக்குது அப்படின்னு தான் பார்க்க முடிஞ்ச வழியிற ஒரு ஆடியன்ஸா நாங்கள் ஒரு மேக்கர் வந்து அந்த படத்தை என்ஜாய் பண்ணவே முடியாது ஒரு ஆடியன்ஸ். ஏன்னா ஆடியன்ஸ் வந்து ஃப்ரெஷ் மைண்ட்ல வருவாங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஒரு ஆடியன்ஸா ஃபர்ஸ்ட் என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆடியன்ஸா இந்த சாங்கை பார்த்தேங்க, இந்த படத்தை ரியலா நான் என்ஜாய் பண்ணேன். உண்மையா அப்போ ஆடியன்ஸ் எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருப்பாங்கல்ல அப்படின்றது எனக்கு இன்னைக்கு ஃபீல் ஆச்சு உண்மையாகவே. ஏன்னா 20 years ஆச்சு இல்லையா. ஸோ அவ்வளோ கேப் விட்டு இந்த படத்தை பார்க்கும் பொழுது அவ்வளோ ஒரு பரவசம் ஒன்று உண்டாகுது மனசுக்கு. அப்போதான் நான் நினைச்சேன், இப்போ இந்த மைண்ட்ல இன்னைக்கு நான் வந்து ஒரு டேக்காவை எடுத்துக்கிறேன்னா கில்லர்ல இதுலேருந்து கொஞ்சம் கூட குறையாம, என்டர்டைன்மெண்ட் குறையாம இதே எனர்ஜியோட இதே இருக்கணும், அதை மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு ஒரு ரிஃப்ரெஷிங் மொமெண்டா இருந்துச்சு இன்னைக்கு இந்த ஷோ. மேபி இந்த ரிலீஸே வந்து எனக்கு ஒரு ரீஃப்ரெஷிங் மொமெண்டா இருக்க போகுது கண்டிப்பா. அப்படி இல்லாம கட்டிப்புடுறா சாக்கியங்க இங்கேயே 3 தடவை ஒன்ஸ் மாதிரி கேட்குறீங்க. ஐயோ என்ன ஒரு அதுல என்னன்னா ஒரு கிளாமர் சாங் தான். ஆனா அதுல ஏன் அவ்வளவு ஒரு ஈர்ப்பு இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாட் ஓன்லி அந்த சாங்ல வந்து அந்த மெலடி வந்து ஒரு ஸ்வீட்டான மெலடிங்க. அது ஒரு பழைய பாட்டு உண்டு, செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியா. அந்த பாட்டு தான் தேவா சார்ட்ட சொல்லி இது இப்படி மாத்தலாம் சார்ன்னு சொல்லி செந்தமிழ் தேன் மொழியாள் கட்டிப்பூடிடா.
ஏன் உங்களுக்கு எத்தனையோ ஒரு ஒரு கிளாமர் சாங் வந்திருக்கு, ஆனா ஏன் உங்களுக்கு அது ஈர்க்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அது ஒரு அருமையான ஒரு பொயட்டிக் சாங். அது அந்த பொயட்டிக்கான ஒரு சாங்ல இருந்து எடுத்த மெலடின்றதுனால அந்த மெலடி வந்து அப்படி உள்ள புகுருது, ஆடியன்ஸுக்குள்ள அப்படி புகுருது. அது ஒரு வார்ம் ஃபீலை ஒன்று கிரியேட் பண்ணுது. அது வைரமுத்து சாரோட லிரிக் ஆகட்டும், மும்தாஜினுடைய இதாகட்டும், அந்த டான்ஸ் மாஸ்டர் தாரா மாஸ்டர் அவங்களோடதாகட்டும், இளைய தளபதி அதுல அப்படி உள்ள புகுந்தவர் அவர் பண்ண ஒரு எனர்ஜி ஆகட்டும், எல்லாமே சூப்பர். அது வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்குது. நாட் ஓன்லி தட் சாங், மொட்டு ஒன்று மலர்ந்தது லிரிக்கு டியூன் போட்டார் தேவா சார். இந்த லிரிக் சார் இந்த வழக்கமா டியூன் போட போவாங்க, போனோடனே தேவா சார் வந்து சார் என்ன பண்ணலாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இந்த இடம் வந்து நம்ம வந்து ஒரு லிரிக்கை கொடுக்குறேன், நீங்க டியூனுக்கு லிரிக் இல்லை சார், இந்த இடம் லிரிக்கை தரோம், நீங்க அதுக்கு டியூன் போடணும் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்ன லிரிக் சார்? வைரமுத்து சார் ஒரு லிரிக் வச்சிருந்தார். மொட்டு ஒன்று மலர்ந்திடம் மறுக்கும், முட்டும் தென்றல் அதை மெல்ல திறக்கும், இது மலரின் தோல்வியா இல்லை காற்றின் வெற்றியா, கல்லுக்குள்ளே சிற்பம் தூங்கி கிடக்கும், சின்ன ஊழி தட்டி தட்டி எழுப்பும், இது கல்லின் தோல்வியா இல்லை ஒளியின் வெற்றியா அப்படின்னு அவர் சொல்லும் போதே அவர் அப்படி ஒரு பொயட்டிக்கான ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் இருக்கக்கூடிய சண்டை என்பது, அந்த ஊடல் என்பது, ஊடலுக்கு இதை விட சிறந்த வரிகள் போடவே முடியாது. மேகம் என்பது மலை முடிச்சு காட்டு முட்டினால் அவிழ்ந்து கொள்ளும், காதல் என்பது இரு மனம் முடிச்சு கண்கள் முட்டினால் சேர்ந்து கொள்ளும். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி லைன்ஸ் இதெல்லாம் வந்து அதுக்கு வந்து நான் இப்போ தேவா சார்ட்ட கேட்டேன், அந்த பழைய பாட்டுக்கு இல்லையா, மொட்டு சிட்டுக்குருவி அந்த மாதிரி வேணும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். தேவா சார் ரொம்ப அழகா அந்த டியூனை போட்டு கொடுத்தார். அமைந்தது சார், இந்த படத்திற்கு அனைத்தும் அமைந்தது. இந்த படத்துக்கு விஜய் சார்ட்டு போய் கதை சொல்லும் பொழுது அமைதியா கேட்டதும், அவர் கேட்டு முடிச்சோடனே அவர் பெரிய ரியாக்டே பண்ணல. ஒருவேளை அவருக்கு பிடிக்கல அப்படின்னு நினைச்சிட்டு ரத்னம் சாரை பார்த்தேன், இன்னும் சார் ஒரு மாதிரி அமைதியா இருக்காரு. விஜய் சார் உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் வேணா வேற கதை சொல்றேன் அப்படின்னு. ஏன் நல்லா இருக்கே இதே பண்ணுவோம் அப்படின்னாரு. ஓ இதுக்கு ஏங்க நல்லா இருக்குன்றதுக்கு இதான் ரியாக்ஷனா, நமக்கெல்லாம் கொஞ்சம் வைப்பு கொடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பிரமாதம். ஆமா, அப்படி ஒரு பிரமாதமான ஒரு அனுபவம். ரத்னம் சாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர். அவர் டாபிக் வர்றதுக்கு முன்னாடி நான் 2 பேரை பத்தி சொல்லி ஆகணும். ஒன்று மறைந்த அமரர் ஒளிப்பதிவாளர் ஜீவா சார் வந்து இன்னைக்கு இந்த படத்துக்கு இப்படி ஒரு அருமையான விஷுவல்ஸை கொடுத்துருக்காருன்னு சொல்லி சொன்னா டெஃபினட்டா அவர் இந்த ஒரு கணத்தில் நான் நினைத்து பார்க்கிறேன். அதுக்கப்புறம் அந்த படத்துல வந்து நல்ல ஒரு வைபு கொடுத்த விவேக் சார், அவர் இந்த படத்துக்கு பண்ண ஒரு கான்ட்ரிபியூஷன் எல்லாமே வந்து மக்களுக்கு அவ்வளோ ஈஸியாக அதை பண்ணி உள்ளுக்குள்ள நல்லா அவங்கள சீன் கதையா போகும்போது நடுவில் அவர் மாதிரியான சீன் வந்து கொடுக்குற ரிலீஃப் வந்து அடுத்து அந்த கதையை ஃபாலோ பண்றதுக்கு அது கொடுத்த ஒரு எனர்ஜி என்பது மிகச்சிறந்த ஒரு எனர்ஜி. எல்லாமே அந்த மாதிரி அது மாதிரி ரத்னம் சார் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர். இன்னைக்கு வந்து அவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவர் காசு வந்து அவர் இந்த படத்துக்கு நீங்க ஆடியன்ஸா நீங்க எவ்வளோ காசு அவருக்கு கொடுத்தாலும் அது வந்து தகும், அதுக்கு அது வந்து பத்தாது. ஏன்னா அவ்வளவு செலவழிச்சிருக்காரு இந்த இண்டஸ்ட்ரிக்கு. அவர் தன்னுடைய பெரும்பான்மையான வாழ்க்கை இந்த இண்டஸ்ட்ரிக்கு அவர் செலவழிச்சிருக்காரு. எத்தனை இயக்குநர்களுக்கு வாழ்க்கை, எத்தனை மியூசிக் டைரக்டருக்கு வாழ்க்கை கொடுத்திருக்காரு, என்னுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு குஷி ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது. இன்னைக்கு வந்து நான் தெலுங்குல நடிக்கிறேன் அதெல்லாம் சொல்லி வந்தாலும் இன்னைக்கு நான் போகும்போது நான் தெலுங்குல எனக்கு ஒரு ரெப்புடேஷன் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது அந்த குஷி தெலுங்குல எடுத்தது ஒன்று. கண்டிப்பா அதுக்கு வந்து நான் ரத்னம் சாருக்கு என்னைக்குமே நான் நன்றி சொல்லுவேன். டெஃபினட்டா ஒரு சிறந்த ஒரு கேட்டை ஓபன் பண்ணி கொடுத்து என்னுடைய கலை தீனிக்கு வந்து ஒரு அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு படமாக இந்த குஷி அமைந்தது. அதுக்கப்புறம் வந்து நான் என்னைக்குமே வந்து டைரக்டர் ஆகணும்னு இண்டஸ்ட்ரிக்கு வரவே இல்லை. நான் வந்து நடிகனானும் வந்ததுனால அவங்களுக்கே தெரியும். பட் அதனால தான் அதுக்கப்புறம் நான் டைரக்ஷன் நிப்பாட்டிட்டு ஆக்டிங்ல வேற எப்படி போயிட்டது. பட் இப்போ நான் திரும்பி பார்க்கும் பொழுது இதுல இவ்வளவு அதான் சொல்ல ஆடியன்ஸா நான் இன்னைக்கு ஆடியன்ஸா இந்த சின்ன ட்ரெய்லரையும் இந்த 2 சாங்கையுமே ரசிச்சேன்.
அப்போ கண்டிப்பா படம் எவ்வளவு ஒரு எனர்ஜியோட வந்திருக்குன்னு பார்க்கணும். இது ஒண்ணே என்னன்னா சார், பிளெஸிங் தான் சார். இது ஒரு நல்ல அமைந்த பிளெஸிங். அன்னைக்கு பத்திரிகையாளர்கள் இங்க கொடுத்த அன்பும் அந்த இன்னைக்கு அது அந்த ப்ரெஸ்ல அன்னைக்கு நான் சந்தித்தவங்க எல்லாம் இன்னைக்கு அப்படியே பாக்குற எல்லாரையும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு புதுசான ஆளுங்களும் வந்திருக்காங்க. ஸோ குஷி மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருக்க போகுது தியேட்டர்ல. அப்படி இல்லாம இன்னைக்கு ஆண்ட்ரூ சாரியா கூட வந்தாரு, என்னை பார்க்க ஆபீஸ்க்கு வந்தாரு. வந்தவுடனே அவர் ஆண்ட்ரூ சார் வந்து அதுல வந்து இப்போ என்னை வச்ச வதந்தின்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணாரு. அது நல்ல ரீச் ஆச்சு பிரைம்ல. அதுக்கப்புறம் கொலைகாரன் டைரக்டர் என்னுடைய அசிஸ்டன்ட் அவரு. ஸோ வாலிலேருந்து என் கூட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணாரு. சரி வந்தாரு, சார் வாங்க சார் இன்னைக்கு குஷி இதுதான் ஈவெண்ட் தான் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ரீரிலீஸுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட்னு நினைக்கிறேன் இல்ல, ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட். அதுவே ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு ஹிஸ்டாரிக்கல் மொமெண்ட் தான் இது. டெஃபினட்டா ஒரு அதுக்கு வச்சிருக்கேன். ஓ சூப்பர் 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 சூப்பர். அதுவும் சூப்பர் படம் தான். அதனால சந்தோஷம். இனி சக்தி சார் வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி அதுல ரிலீஸ் பண்றாரு. அவருடைய இதுல உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். டெஃபினட்டா அது வந்து என்னன்னா, அவர் வந்து ஜஸ்ட் அவர் இது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை மட்டும் தொடல, அவர் ஒரு ஃபேன் பாயா, ஒரு லவர் பாயா அவர் வந்து இந்த படத்தை குஷி அவர் வந்து எங்களோட மனசுல இருந்து சந்தோஷமா அவர் எடுத்துக்கொண்டு வந்திருக்காரு. அதை ஐ கேன் ஃபீல் இட் சார். அதை உங்களுடைய எனர்ஜி என்னால ஃபீல் பண்ண முடியுது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நம்ம குஷி படத்துடைய ஃபைனான்சியர் ரமேஷ் சாருடைய ஃப்ரெண்டு நம்ம முருகன் சார், அவரும் இங்க வந்திருக்காரு. அவரும் தயாரிப்பாளர். ஸோ இண்டஸ்ட்ரியில எவ்வளவு வளர்ச்சிகள், எத்தனையோ பேருக்கு ஒரு பாதையாக இருந்த குஷி. நமக்குமே இன்னைக்கு இது ஒரு தான் ரீஃப்ரெஷிங்கா பார்க்கும்பொழுது இனிமே இந்த மாதிரி நல்ல மக்களுக்கு வந்து அந்த சாங்ஸ், அந்த எனர்ஜியான சாங்ஸ், அதெல்லாம் மேகம் கருக்குது அந்த பாட்டு எல்லாமே ஸோ மக்கள் பயங்கரமா என்ஜாய் பண்ண போறாங்க. டெஃபினட்டா எவர் கிரீன் மூவி குஷி. அது இறைவன் கொடுத்த ஒரு வரம், இறைவன் கொடுத்த ஒரு அமைப்பு, நல்ல நல்ல விஷயங்களாக சேர்ந்து அமைந்தது. அப்படி ஒரு அமைப்பு வந்து ரொம்ப ரேரா தான் அமையும். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படிங்கிறதுனால நல்லா பாடுவீங்க. இந்த குஷி படத்துல வந்து சார் கட்டிப்புடி சாங் வந்து எடுக்கும் போதே இவ்வளவு ஹிட் ஆகும்னு நினைச்சீங்களா? அந்த ஷூட்டிங் ஸ்பாட் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க சார். ஆக்சுவலா இல்ல, சாங் வந்து எப்பவுமே வந்து அந்த ரெக்கார்டிங்லயே தெரிஞ்சிடும், ஒரு வைப் வந்துடும் அந்த ரெக்கார்டிங்ல. ஏன்னா எதுவுமே மனசுக்கு உள்ள ஹிட் ஆகாம, உள்ள எனர்ஜி ஏத்தாம ஒரு விஷயத்த நாங்க பண்றதே கிடையாது. ஸோ அதான் சொல்றேனே, அந்த கிரியேட்டிங் ஏரியால தான் நாங்க என்ஜாய் பண்றது. அது மொத்தமா ப்ராடக்டா வந்து நிற்கும் பொழுது ஒரு நாள் என்ஜாய் பண்ணுவோம், ஒரு நாள்ல நம்ம முகத்தையே கண்ணாடியில பார்க்கும்போது ஒரு தடவை சூர்யா நீ ரொம்ப அழகா இருக்கடா அப்படின்னு தோணும். ஒரு நாள் என்ன இவ்வளவு கேவலமா இருக்கும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி அது வந்து உணர்வுகள் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால உண்மையா சொல்லணும் அப்படின்னு சொன்னா நான் உண்மையாவே சொல்றேன், நான் இன்னைக்கு ஆடியன்ஸா தான் குஷி என்ஜாய் பண்ணி இங்க உட்காந்து பார்த்தேன் நான் இந்த சாங்கை பார்க்கும்போது. ஏன்னா நானும் டிவியில பார்த்து டிவியில வந்துருச்சு, யூடியூப்ல பாக்குறோம், நம்ம யூடியூப் சோனியில கனெக்ட் பண்ணிட்டு அப்படி பாக்குறோம். அப்பமெல்லாம் அது பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும்போது இன்னும் அதோடைய டெஃபினட்டா ஆடியன்ஸ் அதை என்ஜாய் பண்ணுவாங்க. இல்லை நீங்க கேட்ட கொஸ்டின் எனக்கு புரியுது. பட் என்னன்னா இல்ல அதாவது என்னன்னா நாங்க எது பண்ணாலும் ஹிட் ஆகும் அப்படின்ற நம்பிக்கை எப்பொழுதுமே உண்டு. அது என்னன்னா நமக்கு உள்ள ஹிட் ஆயிடுச்சுனாலே அது ஹிட் ஆயிடும், அவ்வளவுதாங்க. அதனால அது ஒண்ணுதான். பட் உண்மையா அன்னைக்கு என்ஜாய் பண்ணதை விட நான் இன்னைக்கு தான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதான் உண்மை. உங்க கொஸ்டினுக்கு அதான் ஆன்சர். கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம். வந்தது யார் கொடுத்தா, இன்ஸ்பிரேஷன் என்ன, அது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. ஏதோ தோணுதாங்க, அந்த டைம்ல தோணுது. அதாவது என்னன்னா, இது வரைக்கும் எத்தனையோ காதல் கதைகள் வந்தாலும் எல்லா படமும் பாத்தீங்கன்னா எல்லா லவ் சப்ஜெக்டும் பாத்தீங்கன்னா ஒரு ஏழை பணக்காரன் அது பிரச்சனையா இருக்கும், பணம் பிரச்சனையா இருக்கும் அவங்களுக்கு. இல்லாட்டி குடும்ப பகை இருக்கும், ரெண்டு எதிரி குடும்பங்கள் இருக்கும், அதுல உள்ள பிள்ளைங்க ரெண்டு லவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிலீஜியஸ் ப்ராப்ளம் இருக்கும், ஹிந்து முஸ்லீம்,
ஹிந்து, கிறிஸ்டியன் இப்படின்ற பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ இப்படியெல்லாம் காதல் கதைக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அது எதுவுமே இந்த கதையில பிரச்சனையா இருக்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணேன். ஏன்னா அது இட் இஸ் கோயிங் டு பி ஒன் அனதர் ஃபிலிம் அப்படின்னு ஆயிடக்கூடாது அப்படின்றதுனால ஸ்பெஷலா இருக்கணும் அப்படின்னு. அப்ப என்ன பிரச்சனை, 2 பேருக்கும் பிரச்சனை. அவங்க தான் வில்லனை வெளியே வைக்காண்டா உள்ளே வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே அதை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோணுனது. அப்போ அந்த சண்டை எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இப்போ ஒண்ணும் இல்ல, என் எடுப்ப பாத்தியான்னு கேட்டா ஆமா இப்ப நான் பார்த்தேன், இப்ப என்ன என் கேர்ள் ஃப்ரெண்டோட எடுப்ப நான் பார்க்க கூடாது, அதெல்லாம் புரிஞ்சுத கதை அங்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் செகண்டாவே இருக்காது. பட் ஆனா அதுக்குள்ள ஒரு சின்ன த்ரெட்டை கிரியேட் பண்ணி அப்படியே பிடிச்சி போனா இப்படி ரைட்டிங்ல போறதா அது மாதிரி ஒரு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு அந்த டைம்ல ஒரு புதுவிதமான ஒரு ரைட்டிங்கா அது இது அமைஞ்சுது. எனக்கு வந்து எரிக் சீகல்னு ஒரு இங்கிலீஷ் நாவல் ரைட்டர் இருக்காரு. அவருடைய லவ் ஸ்டோரி, அப்புறம் உமன் மேன் உமன் சைல்டு, அந்த சைல்டு அந்த அவங்க ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ரைட்டிங் ஸ்டைல தான் நான் இதுக்கு ஃபாலோ பண்ணேன் குஷிக்கு. சார் இங்க குஷி 2க்கு இப்பயே பூஜெல்லாம் போட்டாரு. அது யார வச்சு எடுப்பீங்க? பாப்போங்க. அதுக்கு இது குஷி அமையது எல்லாமே இறைவன் அமைச்சு கொடுக்கறதா, அப்படியேதான் அமைஞ்சா பாத்துக்கலாம். ஏன்னா ஐ எம் ஆல்வேஸ் இன்ட்ரெஸ்டட் இன் மை ஆக்டிங் கேரியர். ஆமா இல்ல நான் கொஞ்சம் ஃப்ரீ பேர்ட், நான் அப்படி ஃப்ரீயாவே இருந்ததை விட்டுருக்கேன். கண்டிப்பா பண்ணுவோம். மைக் எங்க இருக்கு? இல்ல அப்படி எனக்கு ஸ்டார்டிங்ல கேக்குறேன் சார். வந்து ஓகே 2 வேர்ல்ட் லெவல் ஹீரோஸ் வந்து அஜித்துக்கு வந்து வாலி வந்து அவரோட வந்து ஒரு சாக்லேட் இமேஜ் இருந்தது. அப்போ கண்டிப்பா அது ஒரு நெகட்டிவ் கேரக்டர் கொடுத்து அஜித்தால இவ்வளவு டெலிவரி பண்ணும்போது எல்லாரும் அசத்து வச்சீங்க. அது உங்களோட பின்னாடி நீங்க தான் இருந்தீங்க. குஷி வந்து விஜய்க்கு வந்து ஒரு சச்சினுக்கு அப்புறம் வந்து படம் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியா ஒரு டேர்னிங் பாயிண்ட் அவரோட கேரியர்ல. அப்பதான் அந்த கிராஃப்ஸ் தூக்கிட்டு இருந்தது. ஆஸ் அன் ஆக்டர் நீங்க வந்து பல வெற்றிகளை பார்த்திருக்க தமிழ் தெலுங்குல. ஆனா ஒரு டைரக்டரா இன்னும் சில நடிகர்களை நீங்க உருவாக்கி இருக்கலாமோன்னு எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆதங்கம் இருக்கு. நீங்க அந்த ஃபீலிங்கை ஷேர் பண்ணிக்கிறீங்களா? சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததான் அஜித் சார். நான் அவருக்கு கொடுக்கல, அவர் தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. தட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் அதோடைய ட்ரூத். ஸோ நமக்கு வாய்ப்பு கொடுத்தவருக்கு நான் நல்ல படம் எடுத்து கொடுத்தேன். அந்த ஒரு என்னுடைய வேலையை நான் சரிவர செய்தேன். நான் என்னைக்குமே நான் நடிகன் ஆகணும் தான் ஆசைப்பட்டேன். ஒரு ஸ்டார் ஹீரோவா ஆகணும் அப்படின்னு தான் என்னோட ஆசை. என்னுடைய ஆசைக்கு பார்த்தீங்கன்னா நியூ அப்போ அப்படி டச் பண்ணிட்டு அப்படி திருப்பி வந்துட்டேன். எனக்கு காலங்கள் சரியா அமைஞ்சு வரல. ஸோ நான் இயக்குனரானதே என்னை நடிகன் ஆக்குவதற்காகத்தான். ஸோ அதனால எனக்கு இன்னும் நான் நிறைய பேர் இயக்கி இருக்கலாமோ அப்படின்ற ரிலேட் எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. பட் இப்போ என்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்காகத்தான் இப்போ இந்த கில்லர்ன்ற படத்தை நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சூப்பர். அதனால அதுதான் அது. ஸோ எனக்கு அதுல ரிக்ரெட் எதுவும் இல்லை. ஸோ நான் கரெக்டா என்னுடைய லைஃபை நான் பிளான் பண்ணி எப்படி போறேனோ அது கரெக்டா போகுது. தேங்க்யூ சோ மச். சூர்யா சார் இங்க இந்த படத்தோட ஆடியோ லான்ச் அப்போ ஆல்பர்ட் நடந்தது. கரெக்ட். அஜித் சார் கலந்துட்டு வாழ்த்தினார். ஆமா. அதே மாதிரி மறுபடியும் அஜித் சார் கலந்துட்டு வாழ்த்த வாய்ப்பு இருக்கா இனிமேல்? எங்க அஜித் சார் தான் பிடிக்கவே முடியாது. அவர் ஒரு தனி உலகத்துல வாழ்றாரு இல்லையா? அண்ணா எனக்கு இந்த குஷியில எனக்கு மெயின் குஷி நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசை. அத பண்ணிக்கணும். பண்ணுவோம். ஏன்னா இடுப்பு அழகு எல்லா அழகும் ரசிக்க தெரிஞ்சல, ஒரு மனைவியின் அழகை ரசிக்க தெரியாதா? பண்ணுவோம் சார். இதுல விஜய்க்கு இளைய தளபதி போட்டிருக்கீங்க, சூர்யா மேடமுக்கு இளைய நிலான்னு போட்டிருக்கீங்க பட்டம். அது யார் கொடுத்தது? இல்ல நானா தான் கொடுத்தேன். அது ஒன்றும் அது என்ன அப்படின்னா ஒரு மூன் என்பது ஒரு ஒரு அழகான ஒரு விஷயம். நம்ம எல்லாருக்குமே ஒரு
கூலா இருக்கும் இல்லையா. மூன் என்பது ஒரு 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 ஸ்வீட்டான ஒரு விஷயம். அந்த அதனுடைய ஒளியை வந்து நம்ம வந்து ஒரு அருமையான ஒரு வார்ம்த் கொடுக்கக்கூடிய ஒரு ஒளி. ஸோ அது வந்து ஒரு நியூ ஆக்டரா அவங்க இன்ட்ரோடியூஸ் ஆகும் பொழுது அவங்களுக்கு அப்படி ஒரு பேர் கொடுக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. படத்துல அதே போல ஓப்பனிங் ஷாட்டே வந்து கிளைமேக்ஸை காமிச்சிருப்பீங்க. ஆமா, பழைய படங்கள் சில படங்களை காட்டிருப்பாங்க, ஆனா இது தைரியமா கிளைமேக்ஸே ஓபன் பண்றேன் அப்படின்னு வச்சது ஒரு ப்ரொடியூசர் ஏதாவது சொன்னாரா? இல்ல என்னன்னா சார் எப்பொழுதுமே சப்போர்ட் தான். அவர் வந்து ஏன்னா ஒரு விஷயம் நல்லா இருக்கும் பொழுது அவருக்கு வந்து அவர் எதிர்த்து சொல்ல போறது இல்ல. நல்லா இருக்கிறதுக்கான சப்போர்ட்டா நல்ல நல்ல விஷயம் சப்போர்ட்டா கொண்டு வர வழியா அதை எதிர்த்து அவர் சொல்ல போறது இல்லை. இப்போ என்னன்னா நான் நேரேட் பண்ணும்போது உங்களுக்கு படமே அப்படியே படம் பாக்குற மாதிரியே சொல்லிடுவேன் கதை. அதனால அவங்களுக்கு வந்து அந்த டவுட் வராது. இப்போ தமிழ் சினிமால பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் தேக்கத்துல நிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல பேர் வந்து அழுகிறதுலாம் உங்களுக்கு கேட்கும் அந்த குரல்லாம். பட் ஆனா இந்த படங்கள் ரீரிலீஸ் வரும் பொழுது தியேட்டர்கள் ஃபுல் ஆயிடுது. அப்படி இருக்கும்போது எங்க படம்லாம் வரமாட்டுது, ஏன் இதை நீங்க ஸ்டாப் பண்ண மாட்டீங்க, நிறைய பேர் குரல் கொடுக்குறாங்க. அதாவது என்னன்னா சார், எதுவுமே வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு விஷயங்கள் நடக்கும். அந்த காலகட்டத்துல நம்மளை வின் பண்ணிக்கிற மாதிரி விஷயங்களை நம்மளே செஞ்சு உடைச்சு வந்தா தான் உண்டு. இங்க பாரதிராஜா சாருக்கும் மகேந்திரன் சாருக்கும் மணிரத்னம் சாருக்கும் சங்கர் சாருக்கும் எல்லாருக்கும் யாருமே அந்த ரெட் கார்பெட் போட்டு கூட்டு வரல. எஸ் ஜே சூர்யாவுக்கும் செல்வராகவனுக்கும் யாருக்குமே ரெட் கார்பெட் போட்டு வாங்கடா படம் எடுங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வரல. நம்மளே உடைச்சு வந்து அந்த இடத்துல தனக்கு ஒரு இடத்த பிடிச்சிக்கணும், அவ்வளவுதான். சில நேரம் என் அம்மாக்கே இடம் இல்லாம போயிருக்கு. இதே எஸ் ஜே சூர்யா 2008 இருந்து 2015 வரைக்கும் எங்க இருந்தானே தெரியாம போயிடுச்சு. அப்படி ஒரு காலகட்டத்தை நானும் சந்திக்க வேண்டி வந்தது. ஒரு ஏழரை சுத்துற மாதிரி சுத்திருச்சு. அதுக்கு ஒண்ணும் அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி அப்போ சினிமா என்பது என்னைக்குமே நல்லா இருக்கும். அந்த நல்லா இருக்கிற சினிமால நாம இருக்கோமான்னு பாத்துக்கணும், அவ்வளவுதான். உண்மையாவே இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 2000 ரிலீஸ் ஆன ஒரு குஷி இன்னைக்கு 2025 அதை பத்தி பேசிட்டு நம்ம உட்காந்துருக்கோம். இன்னைக்கு நம்மளும் லைம் லைட்ல படம் பண்ணிட்டு இருக்கோன்றது இறைவனுக்கு நம்ம முதல்ல ஒரு நன்றியை சொல்லிட்டு இன்னும் உத்வேகத்தோட இதை குஷியை விட நான் சிறப்பா இப்ப பண்ணிட்டு இருக்க கில்லரை பண்ணணுன்ற பயமும் ஒரு வேகமும் தான் வருதே வழிய மற்றபடி. ஸோ நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா, அந்தந்த காலகட்டத்துல நம்மளா உடைச்சுதான் வெளியே வரணும். யாரும் நம்மளை வாங்கன்னு சொல்லி கூப்பிடவே மாட்டாங்க. அதான் பாயிண்ட். ஸோ அதை தான் ஃபாலோ பண்ணிக்கணும் மற்றவங்கன்றது என்னோட ரிக்வெஸ்ட். ரத்னம் சார், தேங்க்ஸ் ஃபார் கிவிங் கிரேட் ஈவினிங். ரொம்ப என்ஜாய் பண்ணோம் எல்லாருமே. இருக்காரு, அவரை வச்சு எடுப்பீங்களா? அது மாதிரி ஜோதிகா மேடத்துக்கும் பெரிய பொண்ணு இருக்காங்க, அவங்கள வச்சு 2 பேர் வச்சு ரத்னம் சார் வச்சு நீங்களே டைரக்ட் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைச்சா பண்ணுவீங்களா? நீங்களே ஒரு காஸ்டியா ஃபுல்லா பிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு wonders cannot be made, wonders should happen. If wonder has to happen, it will happen. நீங்களே நடிக்க வாய்ப்பு இருக்கு சார். நியூ படம் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு உண்டா? ஏன்னா நீங்க தான் ஹீரோ ப்ரொடியூசர். அது இல்லாம வந்து நடிப்பு அரக்கன். ஆனா இப்ப வந்து தமிழ்நாட்டுல நடிப்பு அரக்கன் இல்ல, யாரும் புதுசா ஒரு நடிப்பு அரக்கன் சொல்லிட்டு உங்களே மிமிக்ரி பண்றாங்க. அதுக்கு ஏதாவது பதில்? இல்ல, நியூ ரிலீஸ் பண்றேன். ஆமா, ரெடி ஆகிட்டு இருக்கு, பிரிண்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு. பிரசாத்ல தான் அதோடைய டிஜிடைசிங் நடந்துகிட்டு இருக்கு, டிஐ போய்கிட்டு இருக்கு. ஆமா, ப்ராசஸிங் இருக்கு. அதனால மோஸ்ட் ப்ராபபிலி பிப்ரவரி சம்மர் அதை இதுக்கு பண்ணலாம், லவர்ஸ் டேக்கு பண்ணி விட்டுலாம். சார், இதுக்குதான் அப்பப்போ நீங்க பிரஸ் மீட்டுக்கு வரணுங்க. நீங்க வந்திருந்தா கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கம்மியா இருந்திருக்கும். அவர் இளைய தளபதி விஜயா தான் என் கூட உட்காந்து பார்த்தாரு. அதை நல்லா ஹாப்பி. அவர் ரொம்ப ஹாப்பி. அவர் வந்து அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அவருக்கு ஆக்சுவலா என்னன்னா, தன்னுடைய வேலையை எல்லாரும் கரெக்டா பார்க்கும்போது அவர் அதை ரொம்ப சந்தோஷமா இது பண்ணுவாரு. அந்த எல்லா சீனுமே அவர் என்ஜாய் பண்ணி நடிச்சார். அவர் வந்து ரொம்ப ஹாப்பியா பண்ணார். அந்த எக்ஸ்பிரஷன்லாம் அப்படியே நல்லா உள் வாங்கிட்டு பண்ணுவார். ரொம்ப நல்லா இருக்கு சார். அது இப்பதான் ஷூட்டிங் தானே போயிட்டு இருக்கு. இப்ப மொத்தம் எப்படி 85 நாள் ஷூட்டிங் வரும். இப்ப நான் 17 நாள் ஒரு ஷெட்யூல் முடிச்சிருக்கேன். ஏன்னா அதை முடிச்சுட்டு இப்ப ஏன் டேட்டே எனக்கு பிடிச்சி எடுக்கிறதுக்கு பெரும்பாடா இருக்குது. நல்ல ரொமான்டிக்கல் ஆக்ஷன் காமெடி டிராமா. சோ தேங்க்யூ. இந்த சனிக்கிழமை மாலையை அழகாக்குன அதுவும் இப்படி ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்ல செஞ்சு ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ.